Hello friends, welcome back to channel. Is Ungal J R U. ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. ஸோ இன்றைக்கி குமார சம்பவம் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்துடைய டேரக்டர் அண்ட் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து நம்ம குமரன் அவர்கள் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. தென் நம்ம பாலாஜி அவர்கள் தான் இந்த படத்துடைய டேரக்டராக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி லக்கி மேன் அப்படின்ற ஒரு படத்தை யோகி பாபுக்கு எடுத்திருந்தார். படம் ஒரு சூப்பர் ஹிட்டாகவே அமைச்சு அப்படின்னு சொல்லணும். அவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. பட் ஆனால் மூவி டேரக்ட் பண்ணுறது இப்போ செகண்ட் ஃபிலிமாக அவருக்கு வந்து வரப்போகுது. ஸோ நம்ம குமரன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சீரியல்ஸில் செம்மையான ஒரு ரோலில் பாண்டியன் ஷோஸ் அப்படின்ற ஒரு சீரியலில் பக்காவாக நடிச்சிருந்தார். ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு பெரிய ஸ்க்ரீனில் வரப்போகிற ஒரு படமாக இந்த படம் வந்து இருக்கும். ஸோ படத்துடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தோம்னா ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு இருக்கிற ஒருத்தருடைய கதையாக தான் இந்த படம் வந்து இருக்குது அப்படின்றது ட்ரெய்லரில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து உள்ளே வராங்க. நம்ம ஜிஎம் குமாராக இருக்கட்டும், நம்ம இளங்கோ அவர்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய ப்ராமினென்ட் ஆக்டர்ஸ் வந்து உள்ளே வச்சிருக்காங்க. வினோத் சாகர் அவர்களாம் வந்து நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு வில்லன் மாதிரியான அவரை பார்த்தாலே கொஞ்சம் கோவர மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காமெடியான ஒரு ரோலாக மாதிரி கொடுத்துருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ட்ரெய்லரில் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் அவர் பக்காவாக பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணியிருப்பார் குமரன் அப்படின்னு தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம பாலாஜி அவர்களை பற்றி சொல்லி ஆகணும்னா அவருடைய ஆக்டிங் வந்து தரமாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங்கை அவர் நடிக்கிற மூவிஸ்லாம் கொடுக்குற ஒருத்தர். ஸோ அவருடைய டேரக்ஷனில் லக்கி மேன்லேயே நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு படத்தை செம்மையாகவே கொடுத்துருந்தார், ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லரில் வந்து மேக்ஸிமம் படத்தை பற்றின கதை வந்து கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துருச்சு அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும் இருக்கும்போது அதில் முக்கியமானதாக இந்த வீடு இருக்குது அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடை விற்கிறதுக்கு அவர் வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நம்ம இளங்கோ அவர்களுடைய லைஃபையும் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவருடைய லைஃப் இவருக்கு வந்து ஒத்து போகாத மாதிரி, இவருக்கு வந்து பிடிக்காத மாதிரி இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருடைய கதை வச்சு வரப்போகுது அப்படின்றத ட்ரெய்லர்லேயே மேக்ஸிமம் லீக் ஆன மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அது வந்து படத்துக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக வருமா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன லீக்காக இருந்தாலுமே ஒருவேளை மெயின் கதை உள்ளே இருக்கலாம். அதை காமிக்காமல் இந்த ரெண்டு கதையை வந்து இவங்க ட்ரெய்லரில் காமிச்சிருக்கலாம். அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ ட்ரெய்லர் வந்து சின்ன ஆக்டர், புது ஆக்டர், ஃபஸ்ட் டைம் வராரு எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாரும் போய் தேட்டரில் பார்க்கணும். செப்டம்பர் 12 படம் வந்து வரப்போகுது. ஸோ படம் வந்து சூப்பராக ஒரு செம ஹிட்டாக ஆகிறதுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பட் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்கும். கொஞ்சம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் கொஞ்சம் உயர்த்துங்க. உங்கள்கிட்ட நீங்கள் நினச்சா தான் நம்மளுடைய சேனல் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைமைக்கு வந்து போக முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருப்பது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.